ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 7th மந்த் பேங்கிள் செரிமனி அம்மா வீட்டிலேருந்து பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வருவாங்க. நான் வந்து இனிமேல் தான் குளிச்சுட்டு சாரீ கட்டிட்டு ரெடி ஆகணும். இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கோம். ஸோ இந்த டேயில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ காலையில் 7 o'clockலாம் இந்த மாதிரி பந்தல் போடுறவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். எல்லோரும் வரத்துக்குள்ளே மேக்கப் மட்டும் போட்டு ரெடி ஆகலான்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கேன். நான் வந்து என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்போயுமே இப்படி தான் என்னோடய பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணிக்குவேன். மேக்கப் போடும்போது எப்போயுமே இந்த மாதிரி ஒரு ஷர்ட் ட்ரெஸ் தான் போட்டுக்க விரும்புவேன். ஏன்னா வந்துட்டு சாரீ கட்டினா வந்துட்டு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். ஸோ லாஸ்ட் ப்ராசஸாக சாரீ கட்டிக்குவேன். ஸோ இப்போ வந்து என்னோடய மேக்கப் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி என்னோடய ஃபேஸ் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டைம் இப்போ 11 o'clock மேலே ஆகிடுச்சு. நான் இப்போ தான் ஃபேஸ் மேக்கப்பே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய ஃபேஸ் மேக்கப் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு சொல்லி. பட் இங்கே வந்து எனக்கு பேர்ன்ஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மேக்கப் வந்து செட் ஆகலை. இப்போ தான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன், செட் ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ என்னோடய மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ வந்து இப்போ நான் என்னோடய சாரியை ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் ஈஸியாக கட்ட முடியும். ஸோ ஃபைனலி சாரியும் கட்டி முடிச்சாச்சு. ஒரு சாரீ கட்டுறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போலாம் வெயில் காலத்தில். அதுவும் இந்த மாதிரி புது சாரீ கட்டணும்னா அது வந்து படியவே மாட்டேங்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட எப்பயுமே போடுற ஹேர் ஸ்டைல் மட்டும் போட்டுட்டு பின்னாடி ஃப்ரீயாக விட்டுக்கலாம். அம்மா வந்து ஜடை வாங்கிட்டு வராங்க. ஜடை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வச்சுக்கணும். எப்பயும் போல முன்னாடி பஃப் மட்டும் வச்சுட்டு ஒரு கிளிப்பு குத்திட்டு அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் கிளம்பி முடிச்சுட்டு எல்லாரும் வரத்துக்குள்ளே அவங்களையும் ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ரெடி ஆயிட்டோம். ஹாய் சொல்லு. அம்மா ஜடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாட்டி வந்து எனக்கு தலைவாரி விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி. அதனால் பாட்டி வந்து ஃபஸ்ட்டு உச்சி பில்லை வச்சு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு சுங்குலாம் வைக்கலான்னு சொல்லி எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன ஃபைனலி நான் வச்சுருந்த பஃப் ஹேர் ஸ்டைல்லே பின்னாடி ஜடை பில்லை வச்சு மட்டும் ஜடை பின்னிட்டாங்க. லாஸ்ட்டாக அந்த பூ ஜடை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஜுவல்லரிலாம் போட்டிருந்தேன். என்னோடய தம்பி தங்கச்சி எல்லாருமே தட்டு வரிசை வைக்கிறதுக்காக வெளியே போயிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சித்தி அத்தை எல்லாருமே வந்து எனக்கு இந்த பூ ஜடை வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி ஜுவல்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். தலையில் வேறு ஜடன்னு ஏதோ வச்சுருக்காங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்குது. மண்டே ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்த சாப்பாடு அப்புறமா பழம் எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பின்னாடி கார்டன் ஏரியாவில் தான் நலுங்கு வைக்கிறதுனால எல்லாத்தையுமே இப்படி அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி இருந்து எல்லா தட்டையும் எடுத்துகிட்டு வந்து பின்னாடி இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. வளையல் போடுறதுக்கு பார்த்து வச்சுருந்தேன். நல்ல டைமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்னை ரூம்குள்ளே இருந்து பின்னாடி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க வளையல் போடுறதுக்கு. மோஸ்ட்டாகவே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குத்து விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ அதே மாதிரி என்னோடய 2 அத்தையும் ஒரு குத்து விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. தென் என்னை வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு வளையல் போட ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு மாலை போடுறதுக்காக என்னோடய மாமியாரை தான் மாலை போட்டு விட சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னோடய அண்ணி தான் நலுங்கு வச்சாங்க. இவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா. நெக்ஸ்ட்டு இவங்க என்னோடய பாட்டி, அம்மாவோட அம்மா. இவங்க என்னோட அம்மா, அப்பாவோட அம்மா. அவங்களால நடக்கவே முடியாது, இருந்தாலும் எனக்காக வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய அம்மா வந்து நலுங்கு வச்சிட்டு இருந்தாங்க.
இவங்க என்னோட அத்தை, என்னோட ஹஸ்பண்டோட அம்மா. இவங்க என்னோட பெரிய சித்தி, அம்மாவோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி. எங்கள் அம்மாவுக்கு மொத்தம் 2 தங்கச்சி, ஒரு தம்பி. இவங்களும் என்னோட சித்தி தான். மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக. இவ தான் என்னோட சின்ன சித்தி, அம்மாவோட செகண்ட் தங்கச்சி. சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் பாட்டி வீட்டில் ஒன்றா வளர்ந்ததுனால நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். இவங்க வந்து எங்கள் அம்மாவோட தம்பி, எங்கள் மாமாவோட ஒய்ஃப். இவங்க வந்து என்னோட அப்பாவோட ஒரே தங்கச்சி. எங்கள் அப்பாவுக்கு ஒரு அண்ணா, ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவங்களும் எனக்கு அத்தை தான். எங்கள் அப்பாவோட தாய் மாமாவோட மருமக. இவங்க என்னோட ஹஸ்பண்டோட சித்தப்பாவோட ஒய்ஃபு. இவங்களும் எனக்கு அத்தை முறை தான் வேணும். இவங்க என்னோட மாமியாரோட அக்காவோட மருமகள். அத்தை கண்ணிக்கு உடம்பு சரியில்லாததுனால இவங்க மட்டும் வந்திருந்தாங்க. இவங்களும் என்னோட அத்தை, என்னோட ஹஸ்பண்டோட இன்னொரு சித்தப்பாவோட ஒய்ஃபு. ஃபைனலி என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு நலுங்கு வச்சு விட்டாங்க. நலுங்கு வச்சு முடித்தோன்னே பெரியவங்க எல்லாருமே திருநீர் பூச வந்திருந்தாங்க. இந்த சித்தப்பா மதுரையிலேருந்து ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே சித்தியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க என்னோட ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் சித்தப்பா. பின்னாடி நிற்கிறவங்க இன்னொரு சித்தப்பா. இவங்க என்னோட மாமா, எங்கள் அப்பாவோட தாய் மாமாவோட பையன். நெக்ஸ்ட் என்னோட டேடி தான் திருநீர் பூச வந்திருந்தாரு. இவங்க என்னோட தாத்தா. எனக்கு ரொம்பவே ஃபேவரட். எதுக்குன்னே தெரியல, ரீசன் இல்லாமல் என்னோட தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரும் எனக்கு தாத்தா தான். எங்கள் அப்பாவோட தாய் மாமா இவர். இவர் என்னோட சித்தப்பா, செகண்ட் சித்தியோட ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட் என்னோட மாமனார் தான் வந்து விபூதி பூசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு எல்லாருக்குமே லஞ்சுக்கு 7 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் பிரியாணி சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.